जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது? ஆனி மாதம் 8ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கிலம் 22 முதல் 28 வரையில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆர்வம் மிக்கவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் உடனே கற்றுக்கணும் ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். வளைந்து கொடுத்து செல்லுதல், நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது உண்டு. நகைச்சுவை குணம் கொண்டவர், அதாவது தானும் சிரித்து அடுத்தவர்களையும் சிரிக்க வைக்க வல்லவர்கள். சும்மா போகிறவனை கூப்பிட்டு கூட ஜோக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. அந்த ஜோக் சொல்கிறது, அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப பாசிட்டிவாக, சில விஷயங்கள் அது நெகட்டிவாக இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய குணங்கள் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழிமுறை, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு கோடு போட்டு வாழறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் போனவங்க மிதுன ராசிக்காரர்கள். தந்திரம் உள்ளவர்கள், இந்த நரியை சொல்கிறோம் பார்த்திங்களா, தந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தந்திரமாக வேலை செய்வாங்க. கரெக்டாக இந்த நரி குணம் உண்டு, தந்திரமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது உண்டு. புரிந்து கொள்ளுதல், மற்றவங்களையும் புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்க, என்ன ஏது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக தன்னம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மற்றவரை பற்றி குறை பேசுதல் அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறதுங்கிறதுக்கு சில பேர்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆஃபீஸில், ஒரு காலேஜில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறை பேசுகிறது அப்படிங்கிறது இருக்கும்பொழுதும் பேசுவாங்க, அவங்க அண்ணன்ட நகர்ந்துட்டாலும் சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறை பேசுதல் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கணவன் மனைவி உறவுகளில் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் எங்கேயாவது வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்கு உண்டு. 2 பேர் சேர்ந்து எங்கன்னா வெளியில் போகிறது, அந்த மாதிரியான ஒரு யோகங்கள்லாம் உண்டு. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்வம் குறையலாம், ஆர்வம் குறையும். பெற்றோர்கள் உதவி தேவைப்படும். டியூஷனுக்கு போகணுமா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரலையா, நீங்கள் மாணவ மாணவிகள் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து என்ன வரலையோ கரெக்டாக கேட்டு படிக்கணும். அதே போல் கடன் மற்றும் செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பயண செலவுகள் அதிகரிக்கும். தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டாம். கடன் சுமை ஏற்கனவே அதிகமாக இருக்குது, ஏற்கனவே நிறைய கெட்ட பேர், ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி இப்போ தான் சில பேர் இடம் மாதிரி கஷ்டப்படுவீங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து எப்படா இந்த கடன் அடைஞ்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், இந்த கடன் தான் என்னை போட்டு வாட்டி வதைக்குது, மன உளைச்சலாக இருக்குது, மன சங்கடமாக இருக்குது, நிம்மதியே எனக்கு கிடையாது அப்படிங்கிறது அது கடனால் தான். இந்த கடன் உருவானதுக்கு கூட காரணம் நீங்கள் தான், மற்றவங்கள நான் காரணம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த கடன் உருவானதுக்கு காரணமும் நீங்கள் தான். உங்களுடைய அலட்சிய போக்கு தான் சில நேரத்தில் உங்களுடைய கடன் அதிகமானதுக்கு காரணம். இப்போ அதை அடைக்க முடியல, அதுக்கு உண்டான விஷயம் எனக்கு வரல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போ ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கு, எல்லா பக்கமுமே பிரச்சனையாக தானே இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு மேலே வர முடியும் சொல்லுங்கள்? அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தேவையற்ற பொருள்லாம் வாங்காமல் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிதானித்து பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை புத்திரபாக்கியம் இந்த வருஷத்தில் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன், புத்திரபாக்கியம் எதிர்பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி உங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கருவளர்ச்சேரி அந்த மாதிரி ஏதாவது கோவிலில் போய் மாவிளக்கு போடுறது, அது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது தவிர்க்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் நான் விவாகரத்து கேஸை நான் பதிய போகிறேன். இப்போ புதுசாக பதியிறது, என் வீட்டுக்கார் வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கார், என் மனைவி வேற ஒருத்தவங்களோட தொடர்பில் பேசிகிட்டு இருக்காங்க, நான் இனிமேல் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் புதுசாக நான் இது பண்ண போகிறேன், நான் இப்போ கோர்ட்டில் நான் பதிய போகிறேன் அப்படின்னு சொன்னால் தவிர்க்க வேண்டிய வாரம் இது. அமைதியாக இருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
கொஞ்சம் பொறுமையாக இருந்து, இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முயற்சிகள் சிக்கலாகும். சொத்து முயற்சி இப்போ ஆணி மாதம் தான் நடக்குது. சில பேர் சொத்து ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் தான் பண்ணக்கூடாது, அப்போ சொத்துக்கள் வாங்கலாம். இருந்தாலுமே அந்த சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சிக்கலாகும், கவனமாக இருங்க. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் கேளுங்க. டைம் கிடைக்கும் போது திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. திருக்கண்ணபுரம் அப்படின்னு இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. புதன்கிழமையில் ஏற்றுங்க. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது புதன்கிழமையில் ஏற்றுங்க. 5-14 அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் பச்சை நிறம், வெளிர் பச்சை, கரும்பச்சைன்னு சொல்கிறோம்லே, அந்த பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். தனியார் துறையிலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிக சிக்கல்கள் உண்டு. கொஞ்சம் வேலையில் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெதப்போடு வேலை செய்வாங்க. சில பேர் அலட்சியத்தோடு சில பேர் வேலை செய்வாங்க. கெட்ட பேர் ஒரு திடீர்னு ஒரு 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 செக்கப்போ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரைடு ஏதோ திடீர்னு ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்குறது, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சடனாக இந்த வாரத்தில் வந்து யாராவது மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய அலட்சிய போக்குனால சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் உண்டு, கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு பங்கு வர்த்தகம் பண விஷயத்தில் கடன் வாங்கி பங்கு வர்த்தகம் செய்யாதீங்க. எதில் செய்யணுமோ அதில் மட்டும் பண்ணுங்கள். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரம். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்குள்ள தலையிடாதீங்க. ஆண் நண்பர்களிடம்லாம் கவனமாக இருங்க. கடன் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. சொத்து தொடர்பான விஷயத்துலலாம் நிதானித்து செயல்படுங்க. திருமணம் சம்மந்தப்பட்டது அது நடக்குமா அப்படிங்கிறது அப்படியே ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க. எனக்கும் நடக்குமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நடக்கலை. எனக்கு முதல் திருமணம் நடந்து எனக்கு சரியா இல்லை, 2வது திருமணமாவது எனக்கு நல்லா தான் நடக்குமா, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எதிர்பாருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நல்லபடியாக உங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம், இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு அதாவது புதிய கமிட்மெண்ட்ஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாத அவப்பெயரோ தேவையில்லாத சில விஷயங்கள், யாராவது அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்க, லேட் நைட்டில் கூப்பிட்றாங்கலாம் தயவு செய்து வெளியில் போகாதீங்க. ஒரு எவ்வளோதான் ஒரு இதாக இருந்தால் போய் விடிச்சு பார்த்துக்கலாம். அப்படி 10 மணி 11 மணி 12 மணிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எங்கேனாவது போகிறது வர்றது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்குது. என்ன இப்படி தான்ற ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வரணும்னு சொன்னால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள், நான் சொல்லியிருக்கக்கூடியது இந்த வார ராசி பலனில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அது மாதிரி இது பண்ணுங்கள். மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறத வர வச்சுக்கோங்க. புலம்பி தள்ளாதீங்க. பொறுமையாக இருங்க. சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபம்.